விழுப்புரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல அனுமதி இல்லை என கூறியதால் அதிமுக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். என்ன காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது? காவலர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்கள். நிச்சயமாக சையத், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் விழுப்புரம் கீழ்ப்புறம்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தற்போது அனைத்து வாக்குப்பெட்டிகளும் வைக்கப்பட்டு தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி இருக்கின்றன. தபால் வாக்கு எண்ணிக்கையான அந்த பணிகளோடு இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் தற்போது தொடங்கி இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இவிஎம் மிஷின் எனக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அடங்கிய அறைகள் சீல் அகற்றப்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள் பாதுகாப்பான முறையில் கொண்டு வரப்பட்டு அந்த வாக்குகளும் எண்ணக்கூடிய பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த வாக்கு எண்ணிக்கை மையமாக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கே வரக்கூடிய அனைத்து கட்சி முகவர்கள், பணியாளர்கள், ஊழியர்கள், அதிகாரிகள், செய்தியாளர்கள் என அனைத்து தரப்பினரும் முழுமையாக பரிசோதனை செய்து அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களுக்கான அடையாள அட்டைகளை காண்பித்த பின்பே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த வகையில் தான் இன்று நடைபெறக்கூடிய அந்த வாக்கு எண்ணி மையத்திற்கு அந்த அதிமுக வெற்றி வேட்பாளர், நாடாளுமன்ற தொகுதிக்கான வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜ் மற்றும் அவர்களுடைய சார்ந்த இந்த நம்ம அதிமுக முகவர்கள் அங்கே உள்ள செல்லக்கூடிய காட்சிகளை நாம் காலையில் பதிவிட்டிருந்தோம். அந்த 400க்கும் மேற்பட்ட அந்த அதிமுக சார்பிலான அந்த முகவர்கள் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்த காவல்துறையினரும் அதிகாரிகள் அடங்கிய பரிசோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதையும் நம்மால் காட்சிகள் மூலம் பதிவு செய்திருந்தோம். அந்த வகையில் அந்த அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் மற்றும் அவர்களுடைய வருகை தந்த முகவர்கள் பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே உள்ளே சென்று தங்களுக்கான இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையங்கள் தனித்தனி கட்டிடங்களாக அங்கே அந்த இயங்கி வருகின்றன. அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கான எண்ணிக்கையான அந்த மையத்திற்கு செல்லக்கூடிய அதிமுக வேட்பாளர் அந்த முகவர்களை இந்த காவல்துறையினர் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களை தடுத்து நிறுத்தி அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அந்த பார்வையாளர் எதற்காக தடுத்து நிறுத்துகிறீர்கள், பல்வேறு கட்ட சோதனைக்கு பின்பு அந்த அடையாள அட்டை எங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள அந்த அனுமதி சீட்டு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் காண்பித்த பிறகே தான் இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். பல்வேறு கட்ட சோதனை பல அதிகாரிகள், காவல்துறையினர் அனைத்து சோதனைகளையும் தாண்டி உள்ளே வந்த பிறகு எங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் என்ற அந்த கேள்விகளை அதிமுகவினர் வேட்பாளர் மற்றும் ஆகியோர் அந்த காவல்துறையினரிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த காவல்துறையினர் திணறி அந்த அடையாள அட்டைகளை காண்பிக்குமாறு திரும்ப அந்த நேரம் செலவிடுவதை அந்த அதிமுகவினர் கண்டித்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது அங்கு வந்த தேர்தல் பார்வையாளராக இருக்கக்கூடிய அகிலேஷ்குமார் மிஸ்ரா, பார்வையாளராக இருக்கக்கூடிய அகிலேஷ் மிஸ்ரா மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரான பழனி ஆகியோர் வருகை தந்தபோது அவர்களிடமும் இந்த அதிமுகவினர், அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் ஆகியோர் மற்றும் முகவர்கள் அந்த புகார் அளித்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அந்த காவல்துறையினர் தற்போது இந்த தேர்தல் நடத்துவதற்கு முன்பாகவே இந்த வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த அதிமுகவினை தடுப்பதை போன்ற பல்வேறு இந்த ஒரு இந்த விடியா திமுக ஆட்சியின் ஏவல் துறையாக செயல்படக்கூடிய காவல்துறை தங்களுடைய பணிகளை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செய்யக்கூடிய அந்த செயல்கள் ஒரு அப்பட்டமாக நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய காலங்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்திற்கு அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான நிலவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. இன்னும் இவர்கள் என்னென்ன ஆட்டங்கள் காவல்துறையினர் கொண்டு ஆட இருக்கிறார்கள் என்பதை ஒரு பதட்டமான ஒரு சூழலில் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை மையம் தற்போது இந்த பணிகள் தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கிய இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களித்த நிலையில் 11,49,407 வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதை, அதாவது 76.47% வாக்களித்திருப்பதை நம்மால் பதிவாகி இருக்கின்றன. அந்த வாக்குகள் தான்
தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தபால் வாக்குகள் எண்ணப்படும் பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கிற போதிலும் இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இவிஎம் மிஷினில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாதுகாப்புமான முறையில் கொண்டு வரப்பட்டு அந்த இவிஎம் மிஷின் அந்த முகவர்கள் முன்னிலையில் அந்த சீல்கள் அகற்றப்பட்டு அந்த எண்ணிக்கையானது தொடங்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள இந்த வாக்கு மையத்தில் அனைத்து பணிகளும் தயாராக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கையான 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது குறிப்பாக விழுப்புரம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களில் 20 சுற்றுகள் முதல் 25 சுற்றுகள் வரை அந்த பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமாக 127 சுற்றுகள் எண்ணிக்கை மொத்தமாக நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக 1732 வாக்குச்சாவடிகளில் பதிவான 84 மேசைகள் இங்கே முழுமையாக அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக தனியாக அறை அமைக்கப்பட்டு அங்கு 9 மேசைகள் அமைக்கப்பட்டு தற்போது அந்த தபால் வாக்குகள் எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை நாங்கள் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இந்த அதிமுகவினருக்கான இந்த காவல்துறையினர் வந்து வேட்பாளர் மற்றும் முகவர்களை தடுத்து நிறுத்தி காலையில் அந்த பணிகளை தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை சுவைக்கின்ற வகையில் அந்த அதிமுக வேட்பாளர் மற்றும் முகவர்கள் உள்ளே நுழைந்து தங்களுடைய பணிகளை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி மன ரீதியாக அவர்களுடைய மன ரீதியாக பாதிக்கப்படும் வகையில் அவர்களை தடுத்து நிறுத்தியது இங்கு ஒரு வாக்குச்சாவடி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அது குறித்து அந்த தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதிமுகவினர் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அவர்களுக்கான எதுவாக இருந்தாலும் அந்த புகார்கள் நேரடியாக கூறுமாறு அந்த தேர்தல் பார்வையாளர் அதிமுக வேட்பாளரிடம் தெரிவித்து சென்றிருக்கிறார். அவர்கள் தற்போது அந்த பார்வையாளர் அறைக்கு கீழே தான் அந்த வேட்பாளர் மற்றும் முகவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மற்றும் உள்ள மீது அனைத்து தொகுதிக்கான அதிமுக சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள முகவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து வருவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. சுரேஷ், தேர்தல் நேரம் வந்த பிறகு காவல்துறையினர் தேர்தல் ஆணையத்தின் கீழ் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திடமிருந்து காவல்துறையினருக்கு முறையாக முன்னறிவிப்பு சென்று சேரவில்லை என்று இதை எடுத்துக்கொள்ளலாமா? குறிப்பாக அதிமுக வேட்பாளருக்கு மட்டும்தான் அனுமதி மறுக்கப்படுகிறதா, இல்லை பல்வேறு கட்சி வேட்பாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறதா? என்ன நிலவரம் சுரேஷ்? நிச்சயமாக சையத், இங்கே காவல்துறையினருக்கு எந்தவித பணிகள், என்ன பணிகள், யாரை எங்கே அனுமதிக்கப்பட வேண்டும் என எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காத வகையில் தான் அவர்களுடைய பணி கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 1 மாதத்துக்கு முன்பாக இந்த வாக்கு எண்ணிக்கைக்கான பணிகள் இங்கே வாக்கு பெட்டிகள் அனைத்தும் இந்த மையத்திற்கு வைக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் 3 அடுக்கு பாதுகாப்பு முறையாக இங்கே கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையினர் தான் அந்த பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் மட்டும் இதுவரை செய்தியாளர்கள் உள்ளே சென்று காட்சிகள் பதிவு செய்தவர்கள் இதுவரை 1 மாத காலத்துக்கு முன்பு வரை வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பெட்டிகளில் கூட அந்த மாவட்ட ஆட்சியர் பார்வையிடுவதை கூட செய்தியாளர்கள் பதிவு செய்வதை நமக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நேரத்தில் கூட இந்த காவல்துறையினர் பாதுகாப்பு தற்போது ஒரு கேள்விக்குறியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய வகையில் அந்த விதிமுறைகள் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான அனைத்து கட்சி பிரமுகர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.